உலகத்தின் ஒரு மூலையிலும் இருக்க ஒரு தமிழ் உள்ளத்துக்கும் என் அன்பு வணக்கம். என் பேர் லாவண்யா ஜெயக்குமார். இன்னைக்கு நம்ம ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ பார்க்க போறோம். ஜெஃபர்சன் அப்படின்றது கனடால இருந்து எழுதியிருக்காரு. ஹவு டு ஐ இன்வெஸ்ட் இன் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல இருக்கு. வாங்க தொடங்குவோம். ஹவு டு இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப், உங்களில் நீங்கள் முதலீடு செய்வது எப்படி அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இல்லையா? சோ உங்கள எப்படி முதலீடு செய்யறது, கோல்ட்ல முதலீடு செய்யறத பத்தி நம்மளுக்கு தெரியும். பாண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் முதலீடு செய்யறத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் எனக்குள்ள எப்படி நான் முதலீடு செய்யறது அப்படின்ட்டு நீங்க யூனோ ஆச்சரியமா இந்த வீடியோவை பார்க்கலாம். பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இது ரொம்ப காமன். ஹவு டு இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்படின்றது ரொம்ப ஒரு காமனான டாபிக் அது. பட் இங்க அந்த கேள்வியை ரொம்ப நம்ம கேட்கறது இல்லை. அட்லீஸ்ட் கேட்கிறோமா அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. என்ன சுத்தி இருக்கிறவங்க யாரும் இந்த கேள்வி கேட்டதை நான் கண் கூட பார்த்ததும் கிடையாது. ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற விஷயத்துல ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அதாவது ஹவு டு ஐ இன்வெஸ்ட் இன் மை செல்ஃப், எனக்குள் நான் இன்வெஸ்ட் பண்றது எப்படி அப்படின்றது நான் கொஞ்சம் டிப்ஸ் தரேன். லைக் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். முதல் விஷயம் என்னன்னா, பெட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு ஒரு அம்மா வந்து அவங்களோட குழந்தைகிட்ட ரிப்போர்ட் கார்டு பார்த்த உடனே அவன் வந்து மேத்ஸ்ல 99% வாங்கியிருப்பான். பட் சோசியல் சயின்ஸ்ல வந்து 36 மார்க் வாங்கியிருப்பான். நீ வந்து மேத்ஸ்ல சூப்பரா பண்ற, இன்னும் அதை இம்ப்ரவைஸ் பண்ணு, நான் என்ன சப்போர்ட் வேணா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற அந்த அம்மா அவனுக்கு சொல்லாம என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மக்கு பயல, மேத்ஸ்ல 99 வாங்கியிருக்க, சயின்ஸ்ல 36 வாங்கியிருக்க, இப்படியே போனா நீ கோட்டை விட்டுடுவ, இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம போயிடும். நீ என்ன பண்ண, சயின்ஸ் மேத்ஸ்ல வந்து 80 மார்க் வாங்கினா கூட பரவாயில்ல, பட் சோசியல் சயின்ஸ்லயும் நீ வந்து அட்லீஸ்ட் ஒரு 50-60 மார்க்காவது வாங்குற மாதிரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட குழந்தைகளை நம்ம எப்படி தெரியுமா வளர்க்குறோம்? ஒரு மீடியாக்கர் ஆவரேஜா தான் நம்ம வளர்க்குறோம். இதுவே ஒரு பெரிய மிஸ்டேக். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்ற விஷயம் இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரென்த்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு மீனுக்கு வந்து நீந்த கத்து கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லுவோம். அந்த மீன் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்டா மரம் ஏறுதோ அதை வச்சுதான் அதோட எபிலிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம நிர்ணயிக்க மாட்டோம்ல. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன தெரியுமா கேட்கிறோம்? நம்மளோட குழந்தைங்க கிட்ட நம்ம என்ன தெரியுமா கேட்கிறோம்? நீ நீந்தவும் செய்யணும், நீ மரமும் ஏறணும், நீ ஓடவும் செய்யணும், இந்த மாதிரி எல்லாமே அவனுக்கு கத்து கொடுக்கணும். நம்ம அவன் எல்லாத்துலயுமே வந்து ஓரளவு தெரிஞ்சவனா இருக்கும் அப்படின்னும் போது ஒரு ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் தான் நம்ம உருவாக்கணும். ஒரு ஆவரேஜான ஒரு பையனை தான் நம்ம கிரியேட் பண்றோமே தவிர ஒரு இன்டெலெக்சுவல், ஓகே அவனுக்கு மேக்ஸ் ரொம்ப நல்லா வருது, அவனை எந்த அளவுக்கு அதுல புஷ் பண்ணலாம், அவனுக்கு எந்த அளவுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்றத அவங்க பேரண்ட்ஸ் பண்றதுக்கு பதிலா, ஓகே நீ வந்து என்ன பண்ணு, சோசியல் சயின்ஸ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணு, நீ என்ன பண்ணு, ஒரு கிரிக்கெட்ல போ, நீ என்ன பண்ணு, ஒரு செஸ் விளையாடு, இந்த மாதிரி அவனை எந்த அளவுக்கு திணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம திணிச்சிட்டு இருக்கோம். இன்ஸ்டெட் நீ வந்து மேக்ஸ்ல நல்லா பண்றியா, அதுக்கு கோரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதுல நீ இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. சோசியல் சயின்ஸ் தானே, நீ எந்த அளவுக்கு உனக்கு வருதோ பாத்துக்கோ, பட் பாஸ் மார்க் வாங்கிடு போதும். ஸோ தட், ஏன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அப்படித்தானே அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பாஸ் மார்க் வாங்குறியா எல்லாத்துலயும், அது போதும்டாப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒரு ஆவரேஜ் கைஸை உருவாக்குறதுக்கு தான் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் அமைக்கப்பட்டிருக்கே தவிர ஒரு இன்டெலெக்சுவல்ஸை உருவாக்குறதுக்கான எஜுகேஷன் சிஸ்டமா அட்லீஸ்ட் எனக்கு படல. உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தா ப்ளீஸ் காமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்ட்ரென்த்ஸ்ல நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய லெவல அடைய முடியும். இன்வெஸ்டிங் இன் யுவர் செல்ஃப்னா புதுசா ஏதேதோ கத்துக்கணும் அப்படின்றது இல்லை. உங்களுக்குள்ள என்ன பெஸ்டா வரும், என்ன உங்களோட இன்பார்ன் டேலண்ட் அப்படின்றது தெரிஞ்சு அதுல நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலே நீங்க ஒரு உலகத்தின் டாப் 1% பீப்புள்ல நீங்களும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. என்னோட நான் முதலீடு செய்யறதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான டூல் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜேர்னலிங். நான் நிறைய வந்து எழுதுவேன். எழுதுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ப்ராக்டிஸ். ஜேர்னலிங்ல வந்து நான் ஈவென்ட்ஸ் அன்னைக்கு வந்து என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத எழுதுறதுக்கு பதிலா நான் அன்னைக்கு என்ன கத்துக்கிட்டேன், அந்த ஒரு நாள் எனக்கு என்ன டீச் பண்ணுச்சு அப்படின்ற விஷயத்த நான் எழுதி நான் பழகும் போது எனக்கு வந்து அந்த நாள் வந்து ஒரு லேர்னிங் ப்ராக்டிஸ், நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்ட மாதிரியான ஒரு நாளா அமையுது. ஸோ ஜேர்னலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டூல். நீங்க வந்து டெய்லி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது உங்களோட ஜேர்னலிங் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஈடுபடும் போது உங்களோட லைஃப் வந்து அடுத்த லெவல்ல நீங்க கூட்டி கொண்டு செல்ல முடியும். ஏன்னா நீங்க உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த விஷயத்தை நோக்கி உங்களோட கவனம் வந்து அதிகமா ஈர்க்கப்படுது அப்படின்றது நீங்க ஜேர்னலிங் பண்றது மூலமா உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்.
நான் சின்ன வயசுல ஒரு பேச்சு போட்டியில ஒரு கவிதை புக் வின் பண்ணேன். அது வைரமுத்துவோட கவிதை புக். அதுல ஒரு கவிதை வந்து அவரு சண்டேஸ நம்ம எப்படி கில் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட சனி ஐ மீன் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து நம்ம எப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி பேசியிருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான கவிதை. அதை மறந்துட்டேன். பட் அதோட கான்டெக்ட் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ நம்மளோட சண்டேஸ் எல்லாம் வந்து என்னன்னா ரெஸ்ட், ரிலாக்ஸேஷன், ஒரு மூவி போனோம், ஒரு டிவி பார்த்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும். இதை மட்டும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட சண்டேவை கழிச்சிட்டு இருக்கோம். நம்மளோட சாட்டர்டே சண்டேக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நம்மளோட வீக் டேஸ்க்கும் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஐயோ மண்டே வந்துருச்சா அப்படின்ற ஒரு ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலைக்கு நம்ம போக மாட்டோம். சண்டேவை நீங்க வந்து ஒரு சோல் சர்ச்சிங் எக்ஸ்பீரியன்ஸா வச்சுக்கோங்க. அந்த வீக் உங்களுக்கு எப்படி போச்சு, அடுத்த வீக் நீங்க எந்த அளவுக்கு பெட்டரா கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு ரெவ்யூ ப்ராசஸ்க்கு சண்டேவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப்ல அடுத்த லெவல் அடையறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சண்டேவை வந்து வெறும்னே டிவி பார்த்தோம், ஒரு மூவி போனோம், ஒரு ஹோட்டல் போனோம், நல்லா சாப்பிட்டோம், தூங்கணும் அதுக்கு மட்டுமே வச்சுக்காம ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 hour அந்த வீக்ல வந்து நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, அந்த வீக்கை இன்னும் நல்லா எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணியிருந்திருக்க முடியும், அடுத்த வீக்கை நீங்க எந்த அளவுக்கு இன்னும் நல்லா கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட பெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் யுவர் செல்ஃப். உங்கள நீங்க நிறைய முதலீடு செய்யணும் அப்படின்னா நீங்க நிறைய வந்து வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் கேளுங்க. அதாவது உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான விஷயமா இருக்கும். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோ இல்லோட உங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸோ உங்களோட நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் உங்களோட சேல்ஸ் ஸ்கில்ஸ் எந்த ஸ்கில்ல நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அதை ஓரியன்டா நிறைய வந்து வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் கேளுங்க. என்னோட ஃபேவரட்ஸ் வந்து டெட் டாக்ஸ், டிஇடி. டெட் டாக்ஸ் எல்லாம் நான் நிறைய பார்ப்பேன். அட்லீஸ்ட் ஒரு டெட் டாக்காவது நான் பார்ப்பேன். நம்ம உட்காந்து இப்போ ஒரு டீசர் வெளியாயிடுச்சா அதை பார்ப்போம். ஓகே, இந்த ஒரு நம்மளோட ஃபேவரட் ஹீரோவோட பாட்டு வெளியே வந்துருச்சா அதை பார்ப்போம், படம் வெளியே வந்துருச்சா அதோட இன்னும் முன்னோட்டம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதாவது அவங்களுக்கான விஷயத்துலதான் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு. ஒரு ஹீரோ வந்து அவர் காசு வாங்கி நடிக்கிறாரு, அவர் வந்து பேர் தேடிட்டு போறாரு, உங்களுக்கு அதுல வந்து ஒண்ணுமே கிடைக்க போறது இல்ல. பட் அதுக்காக வந்து அவங்கள பாத்துக்கிட்டு அவங்கள ரசிச்சுக்கிட்டு அவங்கள வந்து அவங்களுக்காக சோசியல் மீடியால ஃபைட் பண்றதுக்கு தான் நம்மளோட டைம் வந்து நம்மளோட யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நான் கம்ப்ளீட் ஒரு தனி வீடியோவே போடுறேன். அது எந்த அளவுக்கு நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பாதிக்குது அப்படின்றது என்னோட லாங் டைம் சர்ச் அது. ஸோ அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நான் கண்டிப்பா பண்றேன். பட் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டிய வந்தது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள நீங்க முதலீடு செய்யறதுக்கான முக்கியமான விஷயத்துல ஒண்ணு வந்து நீங்க நிறைய ஆடியோ ப்ரோக்ராம்ஸ் அண்ட் வீடியோ ப்ரோக்ராம்ஸ் பாக்குறது. எவ்வளவு பேர் நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்ல போட்டிருக்காங்க. சோ அந்த விஷயங்களை நீங்க தேடி தேடி பார்க்கும்போது பாட்டுகள், படங்கள், இந்த கேளிக்கை விஷயங்கள்ல நீங்க டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதிலா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் விஷயங்கள்ல நீங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில உயர்ந்த நிலையை நீங்க கண்டிப்பா அடைய முடியும். படிக்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டிவிட்டி. நான் அட்லீஸ்ட் 3 to 4 hours வந்து டெய்லி புக் படிப்பேன். உட்காந்து ஒரே டைம்ல உட்காந்து ஒரு புக்கை படிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து நிறைய டைம் நீங்க வேஸ்ட் பண்ணுவீங்க. உங்களோட லஞ்ச் ஹார்ஸ், உங்களோட ஸ்நாக் ஹார்ஸ், உங்களோட கம்யூட் ஹார்ஸ், ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கே வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 hours நம்ம வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ அந்த டைம் எல்லாம் வந்து ரீடிங்க்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அடுத்த லெவல் பர்சனாலிட்டியா நீங்க மாற முடியும். உங்களையே வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு இம்ப்ரூவ்டு இண்டிவிஜுவலா நீங்க மாத்திக்கிறதுக்கு வந்து ரீடிங் ஹெல்ப்ஃபுல். நான் ரீடிங் பத்தி நிறைய பேசியிருக்கேன். நான் ஆல்ரெடி நிறைய புக்ஸும் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, அந்த புக்ஸை வாங்கி படிங்க. தமிழ் புக்ஸை நான் இப்போதைக்கு படிக்கல. ஏன்னா நான் கட்டிங் எட்ஜா வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஓரியன்டட் புக்ஸ் படிக்கிறதால எனக்கு இங்கிலீஷ் புக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போதைக்கு. பட் மேபி இன் ஃபியூச்சர் நான் தமிழ் புக்ஸ் படிச்சேன்னா கண்டிப்பா எனக்கு பிடிச்ச தமிழ் புக்ஸை நான் ரெஃபர் பண்றேன். பட் தேடி தேடி படிங்க. உங்களுக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உட்காந்து கதை புக்கு, ஒரு ஃபிக்ஷனு, யங் அடல்ட் ஃபிக்ஷனு அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை நீங்க அடுத்த லெவல் இம்ப்ரவைசேஷன் ஆறதுக்கான புத்தகங்களை தேடி படிங்க. உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணுமா, அதுக்கேற்ற புக்ஸ் படிங்க. உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா ஆகணுமா, அதுக்கான புக்ஸை தேடி படிங்க. உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில என்ன கோலோ, உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு விரும்புறீங்களா, நீங்க அழகா டிரா பண்ணுவீங்களா, அதுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு தேடி படிங்க. உங்களுக்கு சிங்கர் ஆகணும் அப்படின்றதுதான் ஒரு வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியமா இருக்கா, சிங்கர்ஸோட பயோகிராபிஸ், அவங்க என்னெல்லாம் பாடுகள் பட்டாங்க, அவங்களோட டெய்லி எத்தனை மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களோட பயோகிராபில கொடுத்துருப்பாங்க. அதை படிங்க. உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பொலிட்டீஷியன் ஆகணும், இங்க இருக்க ஒரு கரப்டட் இந்தியன் பாலிடிக்ஸ் பிடிக்கல, நான் வந்து பாலிடிக்ஸே மாத்த போறேன் அப்படின்ற ஒரு தாட் உள்ளவரா நீங்க, அதுக்கான புத்தகங்களை தேடி தேடி படிங்க. உங்களோட வாழ்க்கையின் லட்சியங்களுக்கு புத்தகங்கள் வந்து ரொம்ப பெரிய உந்துகோலா இருக்கும். நம்மளோட சுத்தி இருக்கவங்க எல்லாம் முக்காவாசி நம்மள எந்த அளவுக்கு அமுத்தி வைக்கலாம், எந்த அளவுக்கு நெகட்டிவாவே இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பட் புத்தகங்கள் அப்படி கிடையாது. நம்மளோட ஒரு ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள் மாதிரி, நம்மளோட உற்ற தோழர்கள். ஸோ புத்தகங்கள்ல நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க.
இந்த உலகத்துல நீங்க உங்களுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்குள்ள முதலீடு செஞ்சு இம்ப்ரூவைஸ் ஆல அப்படின்னா உங்களோட லட்சியங்களை நீங்க அடைய முடியாது. நீங்க ஒரு இடத்துக்கு போகணும், நீங்க வந்து ஒரு வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை அடைய விரும்புனீங்க அப்படின்னா உங்கள நீங்க முதலீடு செய்யறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்க வந்து ஒரு ஆவரேஜ் இண்டிவிஜுவலா வாழ போறீங்களா? ஓகே, சராசரி ஒரு மனுஷன் என்ன சுத்தி இருக்கிற மாதிரியே நான் வாழறேன் சாகுறேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு எண்ணத்தை வச்சிருக்கீங்களா? இல்ல, நான் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்கான ஒரு இண்டிவிஜுவல், நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு ஒரு டிரெக்ஷனை நோக்கி ஒரு ஒரு பாதையை நோக்கி நான் வந்து வழிகாட்டுதலுக்காக நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க விஷயங்களை மட்டும் செஞ்சீங்கனாலே உங்களோட லைஃப்ல நீங்க திரும்பி பார்க்கும்போது ஒரு 1 இயர்ல நீங்க ஒரு பெரிய பாதையை கடந்து போயிருப்பீங்க. ஏன்னா நீங்க நிறைய படிக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்கான விஷயங்களை கேட்குறீங்க, அதுலயே நீங்க வந்து ஆழ்த்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட எனர்ஜி பாசிட்டிவா மாறுது, உங்களோட தாட்ஸ் பாசிட்டிவா மாறுது. நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கியே உங்களோட மைண்ட் செட், உங்களோட சொல் செயல் எண்ணம் எல்லாமே இருக்கு அப்படின்னும் போது நீங்க வாழ்க்கையில உயர்ந்த படிகளை அடையறதுக்கு அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும். ஸோ உங்கள முதலீடு செய்யுங்க. உங்களோட டைம், உங்களோட நேரத்தையும் உங்களோட எனர்ஜியையும் உங்களோட எஃபர்ட்ஸையும் உங்களை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக முதலீடு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஹெல்ப் ஆகும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா அதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அண்ட் அந்த நோட்டிபிகேஷன் பில்லையும் தட்டி வைங்க. நான் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணும்னா கண்டிப்பா நீங்க அந்த நோட்டிபிகேஷன் பில்ல தட்டி தான் ஆகணும். நான் இன்னொரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.